ஒரு அழகான கிராமத்துல கண்ணன் அப்படின்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு பெரிய கனவு ஒன்னு இருந்தது. அது வானத்துல இருக்கிற நிலாவை தொடுறது. ஒரு நாள் ராத்திரி அவன் வெளியில வந்து வானத்தை பார்த்தான். நிலா ஒரு வெள்ளிக்கிண்ணம் மாதிரி பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. கண்ணன் நிலாகிட்ட, நிலா அண்ணா, நான் உன்னை தொடணும், எப்படி வரணும் அப்படின்னு கேட்டான். நிலா சிரிச்சுக்கிட்டே, குட்டி தம்பி, என்னை நீ தொடுறதுக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கணும். நீ நட்சத்திரங்களை எண்ணணும். அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சிகளோட சேர்ந்து பறக்கணும். அதுக்கு அப்புறம்தான் என் கிட்ட வர முடியும் அப்படின்னு சொன்னுச்சு. கண்ணனுக்கு குழப்பமா இருந்துச்சு. ஆனாலும் அவன் நிலா சொன்னதை கேட்க முடிவு பண்ணினான். அடுத்த நாள் காலையில அவன் தோட்டத்துக்கு போனான். அங்க இருந்த பூக்கள்ல வந்து போன வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகளோடு விளையாடினான். அவற்றின் மென்மையான இறகுகளை தொட்டு பார்த்தான். அடுத்த நாள் ராத்திரி அவன் வானத்துல தெரிஞ்ச ஒவ்வொரு நட்சத்திரமா எண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவன் நட்சத்திரங்களை எண்ணி பழகினான். சில வருஷங்கள் கழிச்சு கண்ணன் வளர்ந்து பெரியவனானான். அவன் நிலாவை தொடணும் அப்படிங்கிற கனவு இன்னும் அவனுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி அவன் நிலா கிட்ட பேசினான். நிலா சிரிச்சுகிட்டே, குட்டி தம்பி, என் கிட்ட வர்றதுக்கு உனக்கு ஒரு வழி இருக்கு நு சொல்லுச்சு. கண்ணன் ஆச்சரியப்பட்டு, என்ன வழி அப்படின்னு கேட்டான். நிலா, நீ நட்சத்திரங்களை எண்ணி பழகின, பட்டாம்பூச்சிகளோடு சேர்ந்து விளையாடின. இப்போ வானத்துல பறக்குற பறவைகளோட சேர்ந்து பறந்து பாரு அப்படின்னு சொல்லுச்சு. கண்ணன் குழப்பத்தோட வானத்தை பார்த்தான். அங்க நிறைய பறவைகள் பறந்துகிட்டு இருந்துச்சு. அவன் யோசிச்சான், நான் ஒரு பறவையா மாறி பறக்க முடியாதே, அப்போ என்னதான் அர்த்தம் அப்படின்னு. அப்போ அவனுக்கு ஒன்னு புரிஞ்சுச்சு. நிலா அவன்கிட்ட, நட்சத்திரங்களை எண்ணு சொன்னது பொறுமையையும் விடாமுயற்சியையும் கத்துக்க. பட்டாம்பூச்சிகளோட விளையாடு சொன்னது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கிற சந்தோஷத்தை கொண்டாட கத்துக்க. பறவைகளோட சேர்ந்து பறந்து பாரு சொன்னது புது விஷயங்களை கத்துக்க, புதுசா முயற்சி செய்ய, வானத்தை போல பெரிய கனவு காணனு கத்துக்கன்னு அவனுக்கு புரிஞ்சுச்சு. கண்ணன் இப்போ நிலாவை தொடுறத பத்தி கவலைப்படல. அவன் சந்தோஷமா இருந்தான். ஏன்னா அவன் நிலாவை தொடுறத விட பெரிய விஷயங்களை கத்துக்கிட்டான். அதுதான் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம்.